என்னது இது? பண்டி வீட்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்து நின்றுட்டு இருக்காங்களே. அக்கா, அக்கா, என்னக்கா? யாருக்காக இப்படி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஓ மாலாவா? மாலா அது வேற ஒன்றும் இல்லை மாலா. சிண்டு சோட்டுவோட அப்பா வர்றேன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் தான் ஃபோன் பண்ணாரு. எந்த நேரத்துலையும் வந்துடுவாரு மாலா. ஏ கீதா, நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா கீதா. ஐயையோ அக்கா, அவசரத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலக்கா. அம்மா, அப்பா 3 மணிக்கே வர்றேன்னு சொன்னாரு. மணி 4 ஆச்சுமா. ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கம்மா. அதானே. டேய் பண்டி, உள்ள போய் என்னோட போனை எடுத்துட்டு வந்து சித்தப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணுடா. அட பாவமே, இப்படி அம்மாவும் பையனுமா சேர்ந்து 5 நிமிஷத்துக்கு அவருக்கு ஃபோனை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவர் எப்படி வண்டி ஓட்டிட்டு வருவாரு? 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அவர் கண்டிப்பா வந்துருவாரு. அட, தூரத்துல ஒரு பச்சை கலர் கார் வர்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த கார்ல தான் வர்றாரோ? ஹை, அப்பா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு. அப்பா ஏன்பா இவ்ளோ லேட்டு? அக்கா, இந்த சுடத்தை பத்த வைங்கக்கா. என்னங்க இது? 3 மணிக்கே வர்றேன்னு சொன்னீங்க, மணி 4:30 ஆச்சு. ஏங்க இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க? என்னம்மா பண்றது, அதுக்குள்ள எனக்கு வேற ஒரு வேலை வந்துருச்சு. சரி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி? 3 வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறோம். அங்க வேலையெல்லாம் நல்லபடியா தானே போகுது? போன மாசமே வர்றேன்னு சொன்னீங்களே. போன மாசம் வர்றதா தான் நீ இருந்தேன். அதுக்குள்ள இன்னொருத்தர் லீவ் போட்டதுனால என்ன இருக்க சொல்லிட்டாங்க. அண்ணி சிண்டு சோட்டு 2 பேரும் எப்படி இருக்கீங்க? அப்பா கிட்ட வாங்க. அப்பா, நீங்க போன மாசமே வருவேன்னு சொன்னீங்க. அதனால நாங்க எல்லாரும் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிட்டோம்ப்பா. அதான் அப்பா இப்போ வந்துட்டேன்ல, இனிமேல் உங்கள் கூட தான் அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு இருக்க போகிறேன். சரி, நீங்கள் 2 பேரும் ஃபோன் பண்ணால் பேசவே மாட்டேங்கிறீங்களே. பாவம் கீதா, பசங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவை பார்க்குறாங்கல்ல, அதான் ஏங்கி போயிருக்காங்க. சிண்டு சோட்டு, ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா வந்திருக்காருல்ல, 2 பேரும் கீழே இறங்குங்க. நான் முதல்ல ஆரத்தி எடுத்துறேன். அதுக்கப்புறமா நீங்க உள்ள போய் ரொம்ப நேரம் அப்பா மடியிலேயே உட்காந்து பேசலாம். கீழே இறங்குங்க இப்போ. விடு கீதா, பாவம் 2 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்கல்ல, நானே வச்சுக்கிறேன். அப்படியே நீ ஆரத்தி எடு. அம்மா பாத்தீங்களா, இப்பதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் சிண்டு சோட்டுவோட அப்பாவை பாக்குறேன். சிண்டு அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்காமா. கீதா, நான் சூடத்தை பத்த வைக்கிறேன், நீ ஆரத்தியை எடுத்துட்டு கொண்டு போய் அந்த பக்கமா ஊத்திட்டு வாமா. என்ன கீதா இது, 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல பண்ற மாதிரி இந்த மாதிரி ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்க? உலகம் எங்கேயோ மாறி போச்சுமா. இன்னுமுமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க இதெல்லாம் காலகாலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. என்னதான் நம்ம ஃபாரின்னு போனாலும் இதெல்லாம் தப்பாயிடாது. நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. ஊருக்கண்ணே உங்க மேலதான் இருக்கு. இந்த மாதிரி திருஷ்டி சுத்தி போட்டாதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. புரியுதா உங்களுக்கு? இப்ப திருஷ்டி நல்லா சுத்திட்டேன், இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. திரும்பி பார்க்காம அப்படியே உள்ள போயிருங்க. சித்தப்பா, நீங்க ஆளே மாறி போயிட்டீங்க சித்தப்பா. பண்டி, உன்னை 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, நீயும் நல்லா வளர்ந்துட்டப்பா. சிண்டு அப்பப்ப நீங்க 3 பேர் இருக்கிற போட்டோஸ் மட்டும் அனுப்புவான். சித்தப்பா, நான் கூட நீங்க ஃபாரின்ல எடுத்து அனுப்புற போட்டோஸ் எல்லாம் அடிக்கடி பாப்பேன் நீங்க சித்தப்பா. ஃபாரின் போகும்போது இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்களா இருந்தாங்க. 2 வருஷத்துல நல்லா வளர்ந்துட்டாங்க. சரி சிண்டு சோட்டு, ரொம்ப நேரம் வெளியில நின்னே பேச வேண்டாம். டே பண்டி, நீயும் தாண்டா வெளியில நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காத. சித்தப்பாவை கூப்பிட்டு உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் நீ உள்ள வந்து பேசிக்கலாம். பண்டி அண்ணா, எங்க அப்பா நமக்கு நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்னா. நீங்க 2 பேரும் முதல்ல உள்ள போங்கடா. உங்க அப்பா பாவம் டயர்டா இருப்பாருல்ல. கீதா, நீங்க பேசிட்டே இருங்க, நான் தம்பி சாப்பாடுறதுக்கு ஏதாவது டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வரேன். தம்பி, நீங்க முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க தம்பி. ஆமா கீதா, நான் ஃபோன் பண்ணும்போது ஊர்ல இல்லாம இங்க இருக்கிறேன்னு சொன்னையே, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தியாமா? இல்லைங்க, அதான் சிண்டு இங்க தானே இருக்கான். சிண்டுவை லீவ்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேங்க. சிண்டு இங்க தான் இருக்கானா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போகும்போது 2 பேர்த்தையும் அந்த ஸ்கூல்ல தானமா சேர்த்தி இருந்தேன். சித்தப்பா, அதுக்கப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் சிண்டு என் கூட எங்க ஸ்கூல்லயே படிக்கிறேன்னு சொல்லிட்டான். சோட்டு மட்டும்தான் ஊர்ல படிக்கிறா. ஆமாங்க, இங்க இருந்தா பண்டி கோடைய ஸ்கூலுக்கு நல்லபடியா போயிட்டு வந்துடுறான். அதனாலதான் நான் அவனை இங்க பண்டி கோடைய ஸ்கூல்ல சேர்த்திட்டேங்க. ஆனால் சுத்தமாக படிக்கிறது இல்லை. போன வாரம் தான் அவங்க மேம் ஸ்கூலில் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. போய் பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லேயும் 10, 12ன்னு மார்க் வாங்கியிருக்கான். என்னம்மா இது, நான் இருந்த வரைக்கும் கூட நல்லா படிச்சிட்டு இருந்தானே, எல்லாத்துலயும் நல்லா படிச்சிட்டு இருந்தான். இப்ப என்னாச்சு அவனுக்கு? என்ன பண்றது, நீங்க இருந்தப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்க, இப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு தான் யாரும் இல்லையே. வந்த உடனே 2 பேரும் பசங்க படிப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? அவன் இன்னும் சின்ன பையன்தான் தம்பி. அவன் நல்லா பெருசானா அவனே புரிஞ்சு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவான். ஏண்டி கீதா, வந்தவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு இல்லாம பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் பையன் பெருசானா நல்லா படிச்சுக்குவான். நீ இந்த மாதிரியே அவனை திட்டிகிட்டே இருக்கிறதாலதான் அவன் அங்கே இருக்க மாட்டேன் இங்கதான் இருப்பேன்னு என்கிட்ட சொல்லிட்டு அழுகிறான். நீ முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பேசாமல் நிறுத்து. தம்பி, உங்களுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் தோசையும் கொண்டக்கடலை குழம்பும் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அக்கா, சிண்டுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே. இப்படியே அவன் படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிக்கா பாஸ் ஆவான்? கவர்மெண்ட்டே 8th வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது? சில பசங்க பெருசானாதான் படிப்பாங்கங்கிறக்காகத்தான். நீ என்னமோ இந்த வயசுலேயே அவனை இந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்கியே. தம்பி, நீங்கள் முதல்ல எடுத்து சாப்பிடுங்க தம்பி. காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்டதோ என்ன? சித்தப்பா, எங்க அம்மாக்கு என்னை விட சிண்டு தான் ரொம்ப
ரொம்ப செல்லம். சிண்டுவை யாருமே திட்டுறக்கு விட மாட்டாங்க. போன வாரம் போய் ஸ்கூல்ல மேமையே நல்லா திட்டிட்டு வந்துட்டாங்க தெரியுமா. சிண்டு பெருசானா படிச்சுக்குவான்னு இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அண்ணி உலகத்துல எங்க போனாலும் இந்த மாதிரி டேஸ்டான வீட்டு சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது அண்ணி. 2 வருஷம் கழிச்சு உங்க கையால சாப்பிட்றேன். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? ஃபோன் பண்றப்பவெல்லாம் இங்க இந்தியன் ஃபுட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கூட எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் இட்லி தோசை பிரியாணின்னு எல்லாம் கிடைக்கும் அண்ணி. ஆனா எதுலயும் வாசம் இருக்காது. சிண்டு அண்ணா, அப்பா நமக்கு நிறைய gift வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சவர் நம்மளை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எதுவும் வாங்கிட்டு வரலனா? இல்ல சோட்டு பாப்பா, காரோட பூட்ல நான் செக் பண்ணி பார்த்தேன், நிறைய கிஃப்ட் இருக்கு. பாவம் அவருக்கு பசிக்கும்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டு நமக்கு எடுத்து கொடுப்பாரு. என்ன பசங்களா, ஃபோன்ல இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்க, இப்ப கிஃப்ட்டை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு சீக்கிரமா போய் எடுத்து பாருங்க போங்க. என்ன தம்பி இது, மாதம் எதையாவது வாங்கி அனுப்புறீங்க. இப்போ இது பத்தாதுன்னு நேரில் வரும்போது இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எதுக்கு இப்படி பணத்தை வீணாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? பேங்க்கில் போட்டாதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அண்ணி இதெல்லாம் ரொம்ப அங்கே காஸ்ட்லி இல்லை அண்ணி. பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் அண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பண்டி அண்ணா, இந்த ப்ளூ கலர் கிஃப்ட் உங்களுக்கு தானே எங்க அப்பா சொன்னாரு, பிரிச்சு பாருங்கண்ணா. சித்தப்பா, இது எனக்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? போன்ல கூட நான் எதுவுமே சொல்லலையே சித்தப்பா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஃபோனில் நீ எதுவும் கேட்கலனாலும் உனக்கு என்ன பிடிக்கும்னு சிண்டு எனக்கு கிளியராக சொல்லிட்டான். உனக்கு ஸ்கூலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் பண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணி பாரு. ஹை சித்தப்பா, ஏதோ ஸ்பேஸ் டிசைன் போட்ட மாதிரி ஏதோ செட்டு மாதிரி பெருசா இருக்கு. உள்ள நிறைய திங்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஓ, இந்த செட்டா? இதுல நிறைய திங்ஸ் இருக்குமே சித்தப்பா. ஹை, வாட்டர் பாட்டில் இருக்கு, பென் இருக்கு, பென்சில் பாக்ஸ் இருக்கு, ஸ்டேஷனரி செட்டு கூட இருக்கு. பண்டியனா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஸ்கிப்பிங் ரோப் வேணும்னு கேட்டீங்கல்ல, அது கூட இந்த செட்ல இருக்குண்ணா. அட ஆமா, டே சிண்டு இருடா, எடுத்து வெளியில எடுத்து ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பாக்குறேன். டே பண்டி, அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இழுடா. நீ இழுக்கிறதுல எல்லாம் உடஞ்சு போயிரும் போல இருக்கு. கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி நிதானமா ஓபன் பண்ணு. ரொம்ப காஸ்ட்லியான பொருளா இருக்கும் போல இருக்கு. அம்மா, இங்க பாத்தீங்களா, ஜூஸ் கொண்டு போறதுக்குன்னு தனியா வாட்டர் பாட்டில் வேணும்னு கேட்டிருந்தேன்ல, நீங்க வாங்கி தரவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சித்தப்பா வாங்கிட்டு வந்த செட்ல எனக்கு இருக்கு. இனிமேல் நான் இதுல தாமா ஜூஸ் கொண்டு போவேன். அதுவும் நல்லதா தான் போச்சு. தண்ணிக்கு ஒண்ணு ஜூஸுக்கு ஒண்ணுன்னு தனித்தனியா எடுத்துட்டு போலாம். ஹை பண்டியண்ணா, இங்க பாத்தீங்களா, இந்த ஸ்கிப்பிங் ரோப் மட்டும் எனக்கும் ஷேர் பண்ணிக்கிறீங்களாண்ணா? எடுத்துக்கோடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹை பெரியப்பா, இது சூப்பரா இருக்கு. இது ரொம்ப ஹை குவாலிட்டி பென்னா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. டே சிண்டு, இங்க பாத்தியா கரெக்ஷன் டேப்? இந்த வருஷத்துல இருந்து எங்களை கரெக்ஷன் டேப் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. பென் இருக்கு, கரெக்ஷன் டேப் இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்கேல் கூட இருக்கு. ஒன்று பண்ணலாம், அது எல்லாத்தையும் தூக்கி இந்த ஸ்பேஸ் பென்சில் பாக்ஸ்குள்ள இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது இல்லாம ஷார்ப்னர் எரேசர் மட்டும் இருந்தா போதும். நான் இதை அப்படியே டைரக்டா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். அம்மா பாத்தீங்களா, 2 நாளா உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன், வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எனக்கு சித்தப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு. நீ வாரத்துக்கு ஒண்ணுன்னு உடைக்காம இருந்தா நான் வாங்கி கொடுப்பேன். இந்த டைம் நீ சித்தப்பா மூலியமா தப்பிச்சிட்டடா. ஹை அப்பா, இந்த கோல்டன் கலர் gift எனக்கா வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு கோல்டன் கலர்னாலே ரொம்ப பிடிக்கும். உள்ள என்ன இருக்குப்பா? ஓபன் பண்ணி பாருமா. உனக்கு பிரின்சஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பிரின்சஸ் டிசைன் போட்ட மாதிரி தான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். ஓபன் பண்ணி பாரு. ஹை, ஆமா, பிங்க் கலர்ல பிரின்சஸ் டிசைன் போட்டிருக்கு. என்னப்பா இது? உள்ள கேமரா எல்லாம் இருக்கு. கேமரா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. அம்மா என்னை எங்கேயும் எடுத்துட்டு போக விட மாட்டாங்கப்பா. இல்லம்மா, இது கிட்ஸ் கேமரா தான். நீ ஸ்கூலுக்கு கூட எடுத்துட்டு போகலாம். ஐயோ, உங்க ஸ்கூல் ரூல்ஸ் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. அதனால நீ ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துட்டு போகாத. சாயந்தரம் வந்தா விளையாடு, சரியா? இது கிட்ஸ் கேமரா தான். அதனால நீ தாராளமா தைரியமா விளையாடலாம். ஹை அப்பா, சூப்பரா இருக்குப்பா. ரொம்ப கிளிட்டரியா இருக்கு. ஹை, உள்ள கிளிக் பண்ணா பிரின்சஸ் போட்டோஸ் எல்லாம் ஒவ்வொரு சிண்டு, இங்க பாரு, எல்லா பிரின்சஸ் போட்டோஸும் ஒவ்வொன்னா டிஸ்ப்ளே ஆகுது. அப்படியா சோட்டு, என்னென்ன பிரின்சஸ் டிஸ்ப்ளே ஆகுது? எல்சா, ஆனா சிண்ட்ரெல்லா, அதுக்கப்புறமா ஜாஸ்மின், மோனான்னு எல்லா பிரின்சஸ் போட்டோவும் கிளிக் பண்ண வந்துட்டே இருக்கு சிண்டு. சிண்டு அண்ணா, இங்க பாருங்க, நான் கண்ணாடி கேட்டேன்ல, ஹார்ட் டிசைன் போட்ட மாதிரி. குழந்தைங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி தானே போடுறாங்க. எனக்கு இது கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்ச் கூட பிங்க் அண்ட் ப்ளூல ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்பா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தேங்க்ஸ்ப்பா. நான் இது எல்லாத்தையும் ஊருக்கு எடுத்துட்டு போய் ஊர்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் காமிப்பேன். இங்க ரோஜா பூஜா கிட்ட கூட காமிப்பேன். அப்பா, என்னப்பா இது? எல்லாத்தோட கிஃப்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு, என்னோடது என்னன்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நான் கேட்டது வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? நீ வெளியில வச்சு விளையாடுற மாதிரி தானே கேட்ட, அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருக்க மாதிரி அவுட்டோர் பிளே ஏரியாவா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அடக்கடவுளே, என்ன தம்பி இது இவ்வளோ பெருசா இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி இதை பார்த்தா வீட்டுக்குள்ள வைக்கிற பொருள் மாதிரி தெரியலையே. வெளியில வச்சு விளையாடுற மாதிரி எல்லாம் இருக்கு. ஆமா, இதை ஃப்ளைட்ல அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்களே, கப்பல்ல தானே போட்டு எடுத்துட்டு வந்தீங்க. ஓ, அதை வாங்கிட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சா? அண்ணி, நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கீதாக்கு தெரிஞ்சா எதுக்கு வீண் செலவுன்னு சொல்லி என்ன திட்டுவா. நீ காலையில போய் அதை
கப்பல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹை, அப்படின்னா இது ரொம்ப பெருசா இருக்கும். அப்பா வெளியில போய் வச்சு விளையாடலாம்ப்பா. இப்பவே பிரிச்சு கொடுங்கப்பா. பிரிக்கலாம். ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வாங்க. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளோ பெருசா எப்படிங்க ஃப்ளைட்ல அலோவ் பண்ணா? எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருப்பானே, எதுக்குங்க தேவையில்லாம இந்த மாதிரி காசை செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்லம்மா கீதா, நீ நினைக்கிற மாதிரி நான் வீணால செலவு பண்ணல. நம்ம ஃப்ளைட்ல வரக்கு டிக்கெட் போடுறோம்ல, லக்கேஜ் எல்லாம் ஃப்ரீ தாம்மா. நீ இதெல்லாம் ஏன் பார்த்துட்டு இருக்க? நீ உள்ள போ. பசங்களுக்கு நான் ஏதோ ஒன்று ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். டே சிண்டு, நீ கேட்ட மாதிரியே ஊஞ்சல் சறுக்கல் எல்லாம் வச்ச மாதிரி தாண்டா உங்க அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு. சூப்பரா இருக்கு சித்தப்பா. இந்த மாதிரி நான் டிவியில தான் பார்த்திருக்கேன். நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்காது சித்தப்பா, ஃபாரின்ல தான் கிடைக்கும் சித்தப்பா. ஆமாப்பா, அதான் 3 பேர் இருக்கீங்க. சாயந்தரம் விளையாடுறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றீங்க. அதான் இதை வாங்கி வச்சுட்டா வெளியில போகாம வீட்லயே விளையாடுவீங்கல்ல, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இதுக்கு மேல வெளியில எங்கேயும் போய் விளையாட மாட்டீங்கல்ல, வீட்லயே தானே விளையாடுவீங்க. சித்தப்பா, இதை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எதுக்கு சித்தப்பா வெளியில போக போறோம்? வீட்லயே விளையாடுவோம் சித்தப்பா. ஐயா, என் ஃப்ரெண்ட் அருண் வீட்ல இருக்க மாதிரி இப்ப எங்க வீட்லயும் சறுக்கல் இருக்கு. அப்பா, ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டெப்ஸ் மேல ஏறி போய் இப்படி சறுக்கி விளையாடலாம். பண்டி அண்ணா தள்ளிக்கோங்க, இல்லாட்டி உங்க மேல விழுந்துருவேன். அடக்கடவுளே, இதை பார்த்தா இதோட விலை என்னமோ 10,000 20,000 இருக்க மாதிரி தெரியல, ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. ஹை அம்மா, இங்க பாருங்கம்மா, ஸ்கூல்ல இருக்க மாதிரி சறுக்கல் எல்லாம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம வீட்டுக்கும் வாங்கலாமாமா? ஏண்டி, இதை பார்த்தா 50,000 60,000 இருக்கும் போல இருக்கு. அவங்க வீட்லயே போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வர வேண்டியது தானே. சிண்டுவும் பண்டியும் உன்னை வேண்டாம் நான் சொல்ல போறாங்க. அங்கேயே போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வாப்போ. சித்தப்பா, இது ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கு சித்தப்பா. கீழே ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி வச்சு மேல வச்சிடலாமா? அப்பதான் ஹைட்ல விளையாண்டா நல்லா இருக்கும். பண்டி அண்ணா, இங்க பாருங்க, சீசா எல்லாம் இருக்குண்ணா. சீசால நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி நின்னுட்டு குதிச்சோம்னா சூப்பரா இருக்கும். வாங்கண்ணா நம்ம விளையாடலாம். ஐயோ, அதுல உட்கார்ந்து தாண்டா விளையாடணும், நின்னுட்டு விளையாண்டா விழுந்துருவோம். அங்க பாரு, அதுல மாட்டிக்கிறதுக்கு பெல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹை, மேல தூக்கி வச்ச உடனே நல்லா ஊஞ்சல் சூப்பரா விளையாடுற மாதிரி இருக்கு. இருங்க, நான் இன்னொரு தடவை சர்க்கிள் விளையாடுறேன். சிண்டு அண்ணா, அங்க பாருங்க, நான்சி அக்கா, அப்புறம் இந்த பக்கம் ரோஸ் அக்கா எல்லாரும் நின்னு பார்த்துட்டே இருக்காங்க. ரோஸ் அக்கா, லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா, ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? எங்க அப்பா பாத்தீங்களா, சூப்பரா ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்களும் வாங்கக்கா, எல்லாரும் சேர்ந்து விளையாண்டா இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் இங்கிருந்து சறுக்கிட்டு போனேன்னா சூப்பரா ஜாலியா போய் விழுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், சிண்டுவோட அப்பா யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாரு? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு போட போற வீடியோல இந்த வீக்குக்கான வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ so much, bye.